நம்முடைய டவுன் ரோட்டரி கழகத்தினுடைய தூணாக விளங்குகிற மரியாதைக்குரிய அன்பு சகோதரன் எஸ்டிஆர் காந்தி அவர்களே, அமெரிக்கா புகழ்ந்து சொன்னாங்க. ஏன்னா உண்மையிலே ஒரு நம்முடைய நண்பர், நமக்கு தெரிந்த ஒருவர் இப்படி வெளிநாட்டுக்கு போய் இப்படி சிறப்பு செய்து வருகிறார் என்பதை பார்க்கும்போது உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா அண்ணனை பொறுத்தவரை தான் மட்டும் வாழ்ந்தால் போதாது, அனைவரும் வாழ வேண்டுங்கிற நினைக்கக்கூடிய நல்ல உள்ளத்துக்கு சொந்தக்காரர். ஆகவே மனம் போல் வாழ்வும்பாங்க, அது மாதிரி நல்ல மனிதர். நாங்கள் சிரிப்புலா நடத்துவோம். எப்போதும் ஏப்ரல் 1ஆம் தேதி முட்டாள்கள் தினம்னு எல்லாரும் கொண்டாடுவாங்க. அந்த ஏப்ரல் 1ஆம் தேதியை நாங்கள் சிரிப்புலான்னு சொல்லி நடத்துவோம். அப்போ ஸ்டேஜ் இதெல்லாம் எங்களுக்கு ஃப்ரீயாக போட்டு கொடுத்து, நீங்கள் நிகழ்ச்சி நடத்துங்க, எந்த நாள் சரி, அதை பற்றி கவலையே படாங்க, கொடுத்தவங்க கொடுங்க. இப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் நம்முடைய அண்ணன் எஸ்டிஆர் காந்தி அவர்கள். அவர்களை இந்த நேரத்திலே நினைத்து பார்த்து வணங்கி, நம்முடைய நிகழ்ச்சியினுடைய தலைவர் உமாபதி அவர்களே, செயலாளர் சிவசுப்பிரமணியன் அவர்களே, பொருளாளர் ராமசாமி அவர்களே, அன்பு சகோதரர் சுப்பிரமணியன் அவர்களே, வண்ணமுத்து அவர்களே, ரோகிணி சுப்பிரமணியன் அவர்களே, இப்ராஹிம் அவர்களே, கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, தட்சிணாமூர்த்தி அவர்களே, சகி முகமது அவர்களே, சுரேஷ் சுப்பிரமணியன் அவர்களே, சண்முக சுந்தரம் அவர்களே, வந்த புது செந்தில் அவர்களே, இந்த நிகழ்ச்சி வருகை தந்திருக்கின்ற நிகழ் இலக்கிய தளத்தினுடைய உரிமையாளர் அன்பு சகோதரர் பிரபு அவர்களே, மேகலிங்கம் அவர்களே மற்றும் ஷாம் அவர்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை கூறி ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கின்றேன். பொதுவா மனம்தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை, மனம்தான். அதனால்தான் நம்ம சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, மனம் போல் வாழ்வு அப்படிங்க. நம்முடைய மனத்துல என்னைக்கு பாசிட்டிவ் திங்கிங் நிறைய இருக்க நம்முடைய முகமே நல்லா மாறுங்க. நெகட்டிவ் திங்கிங் இருந்துச்சுன்னா அது அதுக்கேற்ற மாதிரி மாறுங்க. நம்ம நாட்டில் பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் திங்கிங் நிறைய இருந்துச்சு, நல்ல எண்ணங்கள் சிந்தனைகள் இருந்தது. இன்னைக்கு அந்த நல்ல எண்ணங்கள் சிந்தனைகள்லாம் நாளாக குறைந்து கொண்டே வருகிறது. பழைய காலத்துல வீட்டுல திண்ணை கட்டி வச்சிருந்தாங்க, யார் உட்காரணும், அவங்க இழப்பாரணும், அவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும், தண்ணி கொடுக்கணும், இப்படி எல்லாம் நினைச்சிருந்தாங்க. இன்னைக்கு வீட்டுல திண்ணை வச்சு, திண்ணையில என்ன செய்யலாம்னா சரல்கள் வைக்கும். சரல்கள் எவ்வளவு உட்காரக்கூடாது. அதுலயும் நல்ல பொம்பளை சாயந்தரம் 5 மணிக்கு மேல தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்க, அரை மணி நேரத்துக்கு உட்கார்ந்துடக்கூடாது. ஏன்னா இப்படிப்பட்ட மனநிலை இன்றைக்கு நம்மகிட்ட வந்திருக்கு. பழைய காலத்துல யார் எந்த பொருள் சாப்பிட்டாலும் வள்ளுவர் என்ன சொல்லிருக்கார், சாபா மருந்தினும் விருந்தின வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்து சாப்பிடு. அது எப்படின்னா சாபா மருந்தாகி அமிர்தமாக இருந்தாலும் கொடுத்து சாப்பிடுன்னு இருக்காங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. யாரா வாராங்கன்னா டப்புன்னு வீட்டுக்கு கதவை அடைச்சிடலாம். வந்த உடனே இன்னைக்கு கேட்கக்கூடிய கேள்வி, நீங்க என்னைக்கு ஊருக்கு போறீங்கன்னு தான் கேட்க. ஏன்னா நம்முடைய உறவு விருந்து எல்லாம் மாறிட்டு. பழைய காலத்துல திருமணம்னா 3 நாள் விருந்து வைப்பான். முதல் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள் வச்சு சொந்தக்காரங்களாம் வீட்டுக்குள்ள தங்கி வீட்டுல வச்சு பந்த போட்டு எவ்வளவு அருமையா நடக்கும். இப்ப என்ன செய்யறான், சாயந்தரம் போல திருமணம் நடத்துறான், வீட்டு அட்ரஸே காமிக்க மாட்டான், மண்டபம் மட்டும் தான் தெரியும். அதுவும் பிரியாணியை போட்டு, வெஜிடபிள் பிரியாணி போட்டு வயிற்ற ஒம்பாக்கி சங்கடப்படுத்திடுதானே தவிர நல்ல முறையில யாரும் மனதார சாப்பிட்டு மனதார வாழ்த்த வேண்டுகிற எண்ணம் இன்னைக்கு இல்லை. எல்லாருடைய எண்ணங்களும் என்ன அப்படின்னா, ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருக்கிறதே தவிர எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை இல்லை. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு எண்ணத்தோடு தான் நாம் பழகி கொண்டிருக்கிறோமே தவிர எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் யாருடைய வாழ்க்கையும் எப்போதும் அமைவதில்லை. பொதுவா நம்ம என்ன நினைக்கிறோம், உண்மை பேசினா நாம சங்கடப்பட்டுருவோம், சங்கடப்பட்டுருவோம் அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். ஆனா ஒரே ஒரு கதை ஒரு வாரத்துக்கு முன்னால் படிச்சேன். உண்மை பேசினால் எவ்வளவு இன்பமாக வாழலாம் அப்படிங்கிறது. இந்த உண்மை பேசுறது யாருன்னா ஒரு திருடன் ஒரு சாமியாருடைய பேச்ச போய் கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த சாமியார் பேசும்போது நிறைய நற்கருத்துக்கள் நிறைய சொல்றாரு. ரொம்ப நேரம் நின்று கேட்டு முடிச்சோடனே எல்லாரும் போயிட்டாங்க. உடனே சாமியார் காலை தொட்டு, சாமி நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க, உங்க பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் திருடன் சாமி, டெய்லி நைட்டு போய் எங்கேயாவது கொள்ளடிப்பேன், அதை வச்சு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன் சாமி, எனக்கு நீங்க ஏதாவது ஒரு நல்ல கருத்து சொல்லுங்க. அப்போ சாமி சொல்றா, நீ உண்மை பேசுன்னு நல்லா இருப்பா அப்படின்ட்டார். அந்த நேரா வீட்டுக்கு வந்தா, நீங்க சாமியை பார்த்தேன், உண்மை பேசு நல்லா இருக்குன்னாரு. ஒன்னா கொண்டாடி சொன்னா, நீ உண்மை பேசுனா உண்டான்னு பேசுவேன், நீ திருட, நீ உண்மை பேசலாமா, நீ மாட்டிடுவ, சங்கடப்பட்டுருவ அப்படின்னா. இல்ல சாமி சொன்னபடிதான் நான் இருக்க போறேன், இன்னையில இருந்து உண்மை பேச போறேன். சரின்னு சொல்லி நைட்டு கடப்பாறை அவன் கம்பி எல்லாம் எடுத்துட்டு திருட போயிட்டான்.
அன்னைக்கு பார்க்க எங்க திருட போறான்னா அரண்மனைக்கு திருட போறான். இவன் அரண்மனையில உள்ள போய் திருட போயிட்டு இருக்கான். அங்க ஏற்கனவே ஒரு திருடன் அரண்மனைக்குள்ள இருக்கான். அதனால அந்த திருடனை பார்த்தா, நீ எங்க வந்த என்ன? அவன் நீ எங்க வந்த என்ன? நான் அரண்மனையில கொள்ளையடிக்க வந்தேன். நானும் அரண்மனையில கொள்ளையடிக்க தான் வந்திருக்கேன். ரெண்டு பேரும் சண்டையை போகும். அப்ப அந்த ரெண்டு பேருக்குள்ள உடன்படிக்கை ஏற்படுது. எல்லாம் எடுப்போம், எடுக்கிறது ஆளுக்கு 50-50. சரி ரைட்டு அப்படின்னு பாயாச்சு. நேரே அந்த திருடன் கரெக்டா கூட்டு போனா கஜானாவை திறந்துட்டான். அவனே கஜானாக்குள்ள பார்த்தா 3 வைரக்கல் இருந்துச்சு. அந்தால போட்ட திட்டப்படி சொன்னாங்க, 3 கல் இருக்கு, 50-50ங்கும் போது ஒரு கல் பம்பா போயிடும், அல்ல ஒரு கல் ராஜாக்கு இருக்கட்டும், நாம ஆளுக்கு ஒவ்வொரு கல் எடுத்துக்கிட்டோம். ஆளுக்கு ஒரு கல் நகை எல்லாம் எடுத்து வச்சு வந்தாச்சு. இவன் நான் கிளம்புறேன்ட்டான், அவனுக்கு போறேன்ட்டான். அதனால பார்த்துட்டு முடிஞ்சோடனே இவன் வீட்டு அட்ரஸ் சொல்லு, நாளைக்கு நம்ம போகணும்ல அப்படின்ட்டு வீட்டு அட்ரஸ்லாம் கேட்டு ராஜா வச்சுட்டார். அடுத்த நாள் காலைல அரண்மனை அரச சபை தொடங்கிச்சு. உடனே ராஜா எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாம் பார்த்து பேசிக்கிட்டு மந்திரியை கூப்பிட்டு, எப்போ மந்திரி கஜானா கரெக்டா இருக்கான்னு பார்க்குவான்னாரு. போனா கஜானா உடஞ்சி கிடக்கு, ஐயா களவு போயிருக்கு அப்படின்னா. அதனால ஒன்றுமே செய்யல. ராஜா உனக்கு கூப்பிட்டாரு, அட்ரஸ் கொடுத்து இவனுக்கு கொண்டு வந்துட்டாரு. நேரே கொண்டு வந்தா திருடன். அவன் கிட்ட கரெக்டா அட்ரஸ் கொடுத்தாலும் அவன் உண்மையிலேயே ராஜா திருட போனது யாருன்னா ராஜா மாறு வருஷத்துல திருட போயிருக்காரு. அவன் நேரே உள்ள வண்டி வச்சாச்சு. அந்த வயலை கொண்டு வந்தோன்னா, நீ என்ன நேரத்து செஞ்ச? சாமி சொன்னது ஞாபகம், உண்மை பேசுனேன். ஐயா நான் தான் திருட வந்தேன். அப்போ என் கூட இன்னொரு திருடன் வந்தான். அவன் யாருன்னு எனக்கு தெரியல, ஆனா இன்னைக்கு நைட்டு வாரேன் இருக்கான். அந்த திருடன் நானும் திருடணும், வைரக்கல் எடுத்தோம், அந்த நகையை எடுத்தோம்னு வச்சுட்டான். அந்த ராஜா பார்த்தாரு, இவனை கூப்பிட்டு, எப்பா நீ போய் பார்த்து வா, எத்தனை 3 வைரக்கல் வச்சிருந்தா எத்தனை பேருக்கு எத்தனை இருக்குன்னு பார்த்தான்னு மந்திரி அனுப்புனாரு. மந்திரி உள்ள போய் கதவை திறந்தான். ஒரு வைரக்கல் இருந்துச்சு. உள்ள தூக்கி சொல்லிட்டு, ஐயா 3 வைரக்கல் போயிட்டு ஐயா அப்படின்னு வந்தான். அந்த ஒன்றுமே சொல்ல, வாட்ட உள்ள வைரக்கல் ஒன்று வைக்கினாரு வச்சான். இவர் மணில இருந்து ஒரு வைரக்கல் எடுத்து வச்சாரு. எடுத்து வச்சுட்டு, வாட்ட இருக்க வைரக்கல் ஒன்று வைய அப்படின்னாரு. மந்திரி முடிச்சுட்டான். அவனும் ஒரு வைரக்கல் எடுத்து வச்சான். பாத்தியா நீ உண்டை விட்டுக்கே 2ஆம் பண்ணுற, இவனை முதல்ல பிடிச்சி உள்ள வை. நீ உண்மையை பேசின பாத்தியா, வாழ்க்கையில் நீ உருப்பிட்டா மந்திரி ஆக்குன்னு சொல்லி அவனை மந்திரி ஆக்கு. அப்போ வாழ்க்கையில நாம சிலர் சொல்கிற கருத்துக்கள் நமக்கு என்னைக்கும் சில நேரத்தில் சில நேரங்களில் நமக்கு பயன் தரும். அதான் பயந்தூக்கார் உதவி நயந்தூக்கி நன்மை கடலில் பெறுகின்றது. சின்ன உதவியா தான் இருக்கும். அந்த சொல்கிற வார்த்தை நமக்கு எவ்வளவு பெரிய பலனை தருகிறது என்பதை நாம் நினைத்து பார்க்கணும். அதாவது வேகமா செய்யற காரியத்தை வேகமா செய்யணும், சுலோவா செய்த காரியத்தை சுலோவா செய்யணும். சுலோவா செய்த காரியத்தை வேகமாவும், வேகமா செய்த காரியத்தை சுலோவா செஞ்சோம்னா சிக்கல்ல வந்து மாட்டோம். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு மனைவி கணவன் சொல்லிருக்கா, நீங்க நான் எழுத்து அக்கா நான் 4 பேரும் திருப்பதி போறோம்னு இருக்கான். இவன் நேரே அவன்கிட்ட போய் என்ன சொல்லிருக்கான், வேகமா சொல்லிருக்கான், நீ என் பொண்டாட்டி நான் உன் புருஷன் 4 பேரும் திருப்பதி போறோம்னு இருக்கா. அவன் வாரில் வந்து அடிச்சிட்டான். ஒரே வார்த்தை தான், நீ என் பொண்டாட்டி நான் உன் புருஷன் 4 பேரும் போறோம்னு தெளிவா சொல்லி இருக்கணும். இவன் வேகமா போனா, நீ என் பொண்டாட்டி நான் உன் புருஷன் திருப்பதி போறோம்னா அவன் அந்த வாரில் வந்து அடிச்சிட்டா. ஆகவே சில நேரத்துல வேகமா சொல்றது ஆபத்துல முடிஞ்சிடும். அதே நேரத்துல ஸ்லோவா செய்யற காரியமும் சில நேரத்துல ஆபத்துல முடிஞ்சிடும். இந்த குதிரைக்கு எப்போதும் மருந்து கொடுக்கறதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கு. குதிரைக்கு சளிகளி குடிச்சிட்டுனா ஒரு குழல் மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த குழலுக்குள்ள மருந்து வைப்பாங்க. குதிரை வாய்க்குள்ள வச்சுட்டு ஊதணும். இவன் மருந்து வச்சா குழல் வச்சா கரெக்டா ஊதணும். இவன் ஸ்லோ பண்ணிட்டான், குதிரை ஊதிட்டு. இவன் வாய்க்குள்ள மருந்து போய் இவனை ஆஸ்பத்திரியில் ஒண்ணு சேர்த்து 5000 ரூபாய் செலவு. அப்ப இவன் லேட் பண்ணிட்டான், குதிரை ஊதிட்டு. ஆகவே சில நேரத்துல வந்து கரெக்டா அந்தந்த டைமிங்ல நாம அந்த நேரப்படி அந்த கணக்குப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால் நமக்கு வந்து எந்த பாதிப்பும் இருக்காது. இதுக்கு நமக்கு வந்து சில நேரத்துல நம்ம செய்யக்கூடிய செயல் அறிவுபூர்வமாக இருக்கும், சில நேரத்துல ஆபத்பூர்வமாக இருக்கும். நம்ம ஊர்ல இருந்து ஒரு நாள் திரு ராமேஸ்வரம் போனேன். போகும்போது ஒருத்தர் சொல்லிவிட்டான், ராமேஸ்வரத்துக்கு போறேன். போகும்போது ஒரு வெண்கலத்துல செம்பு வாங்கி ராமேஸ்வரத்துக்கு தீர்த்தத்தை பிடிச்சிட்டு வாங்கிட்டான். சரிட்டான். போனோன்னு ஒரு கடையில செம்பு வாங்கிட்டான். அப்புறம் யோசிச்சான், செம்பை வாங்கிட்டு சும்மா பிடிக்க கூடாது, குளிச்சுட்டு பிடிச்சாதான் நல்லதுன்ட்டு செம்பை வாங்கி கடற்கரையில கவுத்தி போட்டு கும்மலா ஒரு கும்பல் பண்ணான். ஒரு கோபுரம் மாதிரி கட்டினான் மணலை வச்சு. ஏன்னா இவனுக்கு கும்பல் எங்க இருக்குன்னு தெரிஞ்சாதான் செம்பை எடுக்க முடியும். இவன் என்ன செஞ்சான், டப்புனு குப்பரை போட்டு கும்பல் ஆக்கினாம்ல. அப்ப பார்க்க ஒரு பஸ் வந்து நின்றுச்சு. அந்த பஸ்ல ஒரு 58 பேர் இறங்கினான். அவ்வளவு பேர் நினைச்சான், ஓஹோ ராமேஸ்வரத்துல குளிக்கணும்னா
செம்பு வாங்கி குப்புரை போட்டு கும்மலாக்கிட்டு குளிக்கணும்ட்டு இந்த 58 பாதிகளும் செம்பு வாங்கி குப்புரை போட்டு கும்மலாக்கிட்டு குளிக்க போயிட்டான். இவன் குளிச்சுட்டு வந்து பார்க்க 59 கும்மல் இருக்கு. இவங்க செம்பு எங்க வச்சேன்னு இவனுக்கு தெரியல. அப்ப வாழ்க்கையில நம்ம சில விஷயங்கள் ஏன் செய்யறோம், எதுக்கு செய்யறோம்னு நம்ம பார்க்கணும். அதுக்குதான் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதை அறிவு. நாம சில நேரங்கள்ல சில விஷயங்கள்ல கவனம் செலுத்தணும். அப்படி நம்ம கவனம் செலுத்தினாதான் நம்முடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். எந்த நேரத்திலையும் நம்முடைய பணிகள் செய்கின்ற அந்த நிலையில உயர்ந்திருக்கும். எதையும் எதிர்பார்க்க கூடாது, ஈகோவே இருக்கக்கூடாது. ஈகோ இல்லாத அந்த பணி தான் நமக்கு வாழ்க்கையில உயர்வு தரும். இதுக்கு 2 எடுத்துக்காட்டு நம்ம சொல்லலாம். ஒண்ணு மகாத்மா காந்தியடிகள். மகாத்மா காந்தியடிகள் சபர்மதி ஆசிரமத்துல எல்லா பணிகளுமே அவர்களே செய்வார்களாம். ஒரு நேரக்கு ஜவஹர்லால் நேரு மதிய நேரத்துக்கு போயிருக்காரு. மதிய நேரத்துக்கு போனோன்னா காந்திகிட்ட நான் மதிய நேரம் வந்துட்டேன், சாப்பிட்டுக்கிட்டு அப்படின்னு. சாப்பிடுங்க, அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனா ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு சாப்பிடுங்கன்னு இருக்கேன். உடனே அங்க போய் இருக்கவன்ட்ட என்ன வேலை இருக்கு, பாக்கி இருக்கு, செய்யணும்னு இருக்கேன். இன்னைக்கு வேற ஒரு வேலை இல்லை, சாப்பிட்ட தட்டு நிறைய கிடக்கு, கழுவிட்டு வரணும்னு இருக்கேன். ஜவஹர்லால் நேரு சாப்பிட்ட தட்டு அவ்வளவும் கழுவிட்டு சபர்மதி ஆசிரமத்துல சாப்பிட்டிருக்காரு என்று சொன்னால் எந்த வேலையிலையும் இழிவு எதுவுமே கிடையாது. ஆனா செய்கிற தொழில்ல ரொம்ப தெளிவா இருக்கணும். அப்போ தெளிவா இருக்கக்கூடிய நேரத்துல நமக்கு சிறப்பு கிடைக்கும். இந்த சிறப்பு ஒவ்வொரு தலைவர்களையும் நம்ம பார்க்கலாம். லால் பகதூர் சாஸ்திரிகிட்ட ஒரு சிறப்பு. லால் பகதூர் சாஸ்திரிகிட்ட ஒரு 25ஆம் தேதி ஒரு நண்பர் ஒரு 20 ரூபா கேட்காரு. உடனே அவர் சொல்றாரு, என்கிட்ட 20 ரூபா இல்லப்பா, செலவாயிட்டு அப்படிங்க. இப்படி பேசி விடக்கூடிய நேரத்துல உள்ள இருந்து மனைவி கூப்பிடுறாரு, உள்ள வாங்க. உள்ள போனா நீங்க கொடுத்த சம்பளத்துல ஒரு 20 ரூபா மிச்சப்படுத்திருக்க, உங்க நண்பருக்கு கைமாத்து கொடுத்து விடுங்க. அதனால 20 ரூபாய்க்கு கைமாத்து கொடுத்து அனுப்பிட்டாரு. அவர் போன ஒரு 10வது நிமிடம் ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து மத்திய நிதி அமைச்சகத்துக்கு மத்திய அமைச்சராகிய லால் பகதூர் சாஸ்திரி கடிதம் எழுதுறாரு. என்னுடைய சம்பளத்தில் என்னுடைய மனைவி 20 ரூபாயை மிச்சப்படுத்தி விட்டாள், ஆகவே வருகிற மாதத்திலிருந்து என் சம்பளத்தில் 20 ரூபாயை குறைத்து விடுங்கள் சொல்லி கடிதம் எழுதுறாரு. அப்ப அந்த நேரத்துல எவ்வளவு நேர்மையான மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார் என்பதை நாம் நினைத்து பார்க்கணும். இந்த நேரத்துல எப்படி எல்லாம் ஆட்கள் இருக்காங்கிறதை நம்ம யோசிப்போம். ஒரு பெரிய சாமியார் இருந்தாரு. அந்த சாமியார்ட்ட போய் ஒருத்தர் காலில் விழுந்து வணங்கினா. இவன் படிப்பறிவு இல்லாத ஒரு மாதிரி தெம்மாடி மாதிரி இருந்தான். உடனே அவன் சொன்னான், சாமி எனக்கு ஒரு குதிரை வேணும்னா. அதனால அவன் சொன்னார், குதிரை எல்லாம் உனக்கு லாய்க்கூடாது, நீ சாதாரண நடந்து போறது உனக்கு நல்லது பயக்கும். இல்ல குதிரை தந்தையை தேர்ந்துட்டான். சரி குதிரையை உடனே கையை காமிச்சாரு, குதிரை வந்துச்சு. அதனால எனக்கு குதிரை ஓட்ட தெரியாது, நான் ஒண்ணுமே செய்யண்டா, 2 வார்த்தை தெரிஞ்சுக்கோ. அப்பாட அப்படின்னா குதிரை போகும், ஐயோன்னா நின்றும். இந்த 2 வார்த்தை மட்டும் படிச்சுக்கோ. இன்னும் படிப்பறிவு தான் கிடையாது. இந்த 2 வார்த்தையை மட்டும் எப்படியா படிச்சுக்கோடா, வண்டி ஓடிடும். குதிரையில ஏறிட்டு அப்பாடா அப்பாடா அப்பாடானா ஓடும், ஐயோ அப்படின்னா நின்றும். சரிங்களா, இவன் ஏறிட்டு அப்பாடா அப்பாடான்னா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு, அத்து குடிக்கு போகுது. இவனுக்கு மறந்துச்சு, அந்த ஐயோங்க சொல்ல வார்த்தை மறந்துச்சு. ஏன் அப்பாடா ஏன் அப்பாடா ஏன் அப்பாடா அப்பாடாங்க அது பாட்டுக்கு ஓடி போயிட்டே இருக்கு. மலை உச்சிக்கு போயிட்டு மலை உச்சியில போய் கடைசியில கால் எடுத்து கீழே வைக்க போது அப்பதான் செத்தான். ஐயோ செத்தேன்னா ஐயோன்னு வார்த்தை கேட்ட நின்றுட்டு அப்பாடா அப்படின்னா. சில நேரத்துல சிலருடைய விதியை மாற்ற முடியும். ஏன்னா ஒரு பையன் எப்போதும் பந்தயம் கட்டுவான், யாருனாலும் பந்தயம். என்ன பேசுறான்னு சரி, ஒண்ணு இன்னைக்கு சனிக்கிழமை இல்லை, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இருப்பான். அப்பாட்ட பந்தயம் கேட்பான், அம்மாட்ட பந்தயம் கேட்பான், எல்லாத்துலயும் அவன் பந்தயம் கேட்டுக்கிட்டே இருப்பான். அப்போ பந்தயம் கட்டிக்கிட்டே இருந்த உடனே ஒரு ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர் அவன் ஐயா சொன்னாரு, இந்த பையனை இன்னைக்கு தான் எப்படியா திருத்தணும் சார், விளங்காத பாதியா இருக்கான், எதை எடுத்தாலும் பந்தயம் கட்டி தொலைதான் சார், நீங்க தான் அவனை திருத்தணுங்க. அவர் சொன்னா, நீங்க ஒண்ணுமே கவலைப்படாங்க, இந்த பையனை திருத்த வேண்டியது என் பொறுப்பு, நான் அடுத்த மாசம் ரிட்டையர்ட் ஆகிறேன், என் சர்வீஸ்ல இவன மாதிரி எத்தனை கொம்பனை பார்த்துருப்பேன், நீங்க கவலைப்படாங்க போங்கட்டார். திங்கக்கிழமை அசம்பிளியில கொடியேற்ற நிக்காரு. இந்த பையன் வந்தான், சார் உங்க முதுகுல 1 ரூபா அளவுக்கு மச்சம் இருக்குன்னா. இப்ப உங்க ஹெட் மாஸ்டர் பந்தயம் கிட்டார். இவனா இவருக்கு முதுகுல மச்சம் இல்லைன்னு தெரியும். ஏன்னா என் முதுகுல மச்சம் இல்லை, எவ்வளவு பந்தயம்னாரு, 100 ரூபா சார்னா. அந்த அசம்பிளியில எல்லா முன்னாலையும் சட்டையை கலத்தி மணியனை கலத்தி முதுகை காமிச்சார். 1 ரூபா மச்சம் இல்லை, சாரி சார் அப்படின்னு 100 ரூபா பந்தயத்தை கொடுத்தான். சாயந்தரம் போல மார்க்கெட்ல சாயந்தரம் போல ஐயாவை பார்த்தாரு. உங்க பையன் இப்ப திருந்திருப்பானே அப்படின்னா. திருந்தினாத லட்சணமாவது
காலையில பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது என்கிட்ட சொன்னா, இன்னைக்கு எப்படியா அசம்பிளியில வாத்தியார் சட்டை பணியா கலத்திடுறதுன்னு என்கிட்ட பந்தயம் கட்டிட்டு 200 ரூபா பந்தயம் கட்டிட்டு வந்தா, மீறும் பந்தயத்துக்கு சட்டையை கலத்திட்டு அவனுக்கு 100 ரூபா லாபம். சில நேரத்துல சில ஆட்களை நம்ம திருத்த முடியாது, ஏன்னா அது அவருடைய வாழ்க்கையினுடைய நெறிமுறைகள். அப்போ நாம என்னதான் இருந்தாலும் ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொன்றும் இருக்கும். பழைய காலத்துக்கு இந்த காலத்துக்கு நிறைய மாற்றங்கள் இருக்குது. பழைய காலத்துல செக் இருந்துச்சு. செட்டியார் செக்குல செக்கு சுத்திக்கிட்டு இருக்கும். செட்டியார் வீட்டுக்குள்ள உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. ஆனா அவருக்கு என்ன சத்தத்தை வச்சு கரெக்டா கண்டுபிடிச்சிருவாரு. மாடு சுத்துதா சுத்தலையா, அந்த மாட்டு கழுத்துல மணி இருக்கும். மணி சத்தத்தை வச்சுக்கிட்டு இவர் சத்தம் கொடுப்பாரு. காயம் பாரு, மாடு சுத்திடும். பையன் காலேஜில் ஜான்சி காலேஜில் படிக்க பையன் வந்தான். அந்த அப்பாட்ட சொன்னா, நீ வீட்டுக்குள்ள உட்காந்து திங்க, மாடு வெளியே சுத்துது, நீ அங்க போய் உட்காந்து திங்க வேண்டியதானே, மாடு சுத்துதா சுத்தலையான்னு தெரியும்னா. அவன் ஐயா சொன்னாரு, ஏல செக்கு மாடு கழுத்துல மணி கிடக்கு, சுத்திக்கிட்டே இருந்துச்சுன்னா மணி சத்தம் கட்டிக்கிட்டே இருக்கும், நின்றுச்சுன்னா நான் சத்தம் கொடுப்போம்டாங்க. உடனே அவன் சொன்னா, மாடு ஒரே இடத்துல நின்றுட்டு கழுத்தை மட்டும் அசைச்சிச்சுன்னா சத்தம் கேட்கும்லான்னா. அவர் சொன்னார், அது பிஏ படிக்கல, ஏமாத்த தெரியாது, அது வாயில்லா ஜீவன்ல அப்படின்னா. ஏன்னா நம்ம ஆள் என்னன்னா படிப்பு நிறைய படிச்சிருக்கான்னு ஏமாத்திருக்காங்க. அன்னைக்கு ஒரு வீட்டு வாசல்ல போர்டு கிடந்துச்சு, எம்ஏ பிஎஃப் ஐஏஎஸ்ன்னு போர்டு போட்டிருந்தேன். நான் பார்த்தேன், பெரிய படிப்பா இருக்கேன், எம்ஏ பிஎஃப் ஐஏஎஸ் எல்லாம் படிச்சிருக்கான், எங்க வேலை பார்க்கான் அப்படின்னு பக்கத்துக்குள்ள விசாரிச்சேன். அவன் வேலைக்கு போல, வீட்டுல தான் படுத்து கிடக்கான். இப்ப இவ்வளவு படிப்பு படிச்சுட்டு வேலை இல்லாம வீட்டுல இருக்கான், நான் என்ன படிப்பு கேட்புன்ட்டு அவன்கிட்ட போய், சார் நீங்க இந்த எம்ஏ பிஎஃப் ஐஏஎஸ் போட்டுக்கல, இது என்ன படிப்பு அப்படின்னா, வெளியாட்டி சொல்லாதீங்கன்னு சொன்னா. எம்ஏனா மெட்ரிகுலேஷன் அட்டம்ப்டட், பிஎஃப்னா என்னென்ன மெட்ரிகுலேஷன் அட்டம்ப்டட் பட் ஃபெயில்டு, இந்த ஐஏஎஸ்னா என்னென்ன மெட்ரிகுலேஷன் அட்டம்ப்டட் பட் ஃபெயில்டு இன் ஆல் சப்ஜெக்ட். எல்லா சப்ஜெக்டும் ஃபெயில் ஆயிருக்கு நாய். எம்ஏ பிஎஃப் ஐஏஎஸ்ன்னு போட போட்டுட்டு உட்கார்ந்துருக்காங்கன்னா அப்ப எவ்வளவு கொழுப்பு இருக்குன்னு பார்க்கணும் நம்ம. ஏன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு சிறப்பு இருக்கும். நம்ம யாரையும் எந்த நேரத்திலையும் எப்படியும் நிர்மாணிக்கவே முடியாது, தீர்மானிக்கவே முடியாது. ஒரு வீட்டு வாசல ஸ்கூட்டர் இருந்திருக்கு, சாணியம் வச்சிருந்திருக்கான் ஒருத்தன் தெரியாதனமா. ஒரு 10 நிமிஷத்துல ஸ்கூட்டரா காங்க எவ்வளோ எடுத்துட்டு போயிட்டு சாயந்தரம் போல வீட்டு வாசல ஸ்கூட்டர் நிக்கி அந்த ஒரு லெட்டர் வச்சிருந்திருக்கான். நான் அவசரமா எனக்கு மாத்திரை வாங்க வேண்டியது இருந்துச்சு, ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியது இருந்துச்சு, ஆகவே உங்களுடைய ஸ்கூட்டரை உங்கள்கிட்ட கேட்காமலே எடுத்துட்டு போயிட்டேன், என்னை தப்பா நினைச்சுறாங்க, உங்க காலை தொட்டு கும்பிடுறேன், அந்த இதுக்கு பிராயச்சித்தமா 4 சினிமா டிக்கெட் பத்திரமா வச்சிருக்கேன், நீங்க குடும்பத்தோடு சினிமாவுக்கு போயிட்டு சந்தோஷமாக இருக்கேன்ட்டு லெட்டர் வச்சிருக்கேன். இவன் பார்த்தா சரி நல்ல பையன் மனிதநேயத்தோடு செஞ்சிருக்கான்னு சொல்லி சினிமாவுக்கு 4 பேர் போயிட்டு இருந்தா, வீடு காலி பண்ணி பெல் அடிச்சு வச்சிருக்கு வீடு, லாரி கொண்டு. அப்போ சினிமா டிக்கெட் 4 டிக்கெட் வச்சிருக்கான்னு சொல்லி ஏமாந்தவனுடைய விளைவு வீட்டையே முங்காம் போட்டு போயிருக்கான். அப்ப எந்த நேரத்திலையும் எப்படியும் செயல்படுகிற நிலைகளை எல்லாம் நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே வாழ்க்கையில நாம எப்படி என்ன முறையில அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா எல்லா நேரத்திலையும் எல்லாரையும் ஒன்று போல நம்ம நினைக்க கூடாது. ஒருத்தர் கல்யாணம் முடிச்சு வந்தா மனைவி வந்தோன்னா காலையில வந்தா, உங்களுக்கு காலையில காபி போடணுமா டீ போடணுமான்னா, எங்க அம்மாட்ட கேடு அப்படின்னா. அந்த வந்தா மத்தியானம் காலையில குளிக்கிறதுக்கு உங்களுக்கு பச்சை தண்ணி வைக்கணுமா வெண்ணி வைக்கணுமா அப்படின்னா, எங்க அம்மாட்ட கேடு அப்படின்னா. அதனால காலையில சாப்பிட்றதுக்கு என்ன இட்லி வைக்கவா தோசை வைக்கலாம்னா, எங்க அம்மாட்ட கேடு அப்படின்னா. அதனால மத்தியானம் சோத்தை வச்சு உங்களுக்கு புளிக்குழம்பு வைக்கணுமா சாம்பார் வைக்கணுமாண்ணா, எங்க அம்மாட்ட கேடு அப்படின்னா. அதனால சாயந்தரம் போல ஆச்சு, அப்போ காபி போடணுமா டீ போடணுமாண்ணா, எங்க அம்மாட்ட கேளுண்ணா. ராத்திரி 10 மணிக்கு மண்டையை வச்சு நின்னா அவங்க அம்மாட்ட போய் கேளுன்னுட்டான். அப்போ எந்த நேரத்துல எப்போதும் யார்கிட்டையும் ஒரே முறையில பழகக்கூடிய அந்த பக்குவ நிலையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுல ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, மனிதனுடைய மனநிலையை புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்ப நமக்கு முன்னால ஒருத்தன் உட்கார்ந்தான்னா அவனாக நம்மை பாவித்துக் கொண்டு பேசினால் நம்முடைய வாழ்க்கை எளிதாக இருக்கும். அப்படி நம்ம யாரையும் நினைக்கிறது கிடையாது. நாம மட்டும் தான் பெரிய ஆளு. இந்த ஈகோ தான் நம்முடைய எல்லா பிரச்சனைக்கும் காரணம். ஈகோ தான். வாழ்க்கையில நம்ம எதையும் பதிவு செய்ய போறதே கிடையாது. நம்முடைய பிறப்பை யார் பதிவு செய்கிறார்கள்? பெற்றோர் பதிவு செய்கிறார்கள். நம்முடைய இறப்பை யார் பதிவு செய்கிறார்கள்னா நம்முடைய குழந்தைகள் பதிவு செய்கிறார்கள். வாழ்கிற காலத்தில் ஏதாவது பதிவுகளை நாம் விட்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் நல்ல செயல்களை நாம் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட நற்செயல்களை செய்வது யாருன்னா நம்முடைய ரோட்டரி கழகம் தான். அதான் உண்மையிலே எல்லா ரோட்டரி கழகத்திலையும்
நம்முடைய டவுன் ரோட்டரி கழகத்திற்கு நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு ரொம்ப சிறப்பு அப்படின்னா அவருடைய சேவை மனப்பான்மை தான். பொதுவா நம்ம எல்லாம் சொல்றோம் எல்லா குழந்தையும் கெட்ட வார்த்தை பேசுறது அப்படின்ட்டு. கெட்ட வார்த்தைகளே கிடையாது, கேட்ட வார்த்தைகள். நாம என்ன வார்த்தைகளை பேசுறோமோ அதான் நம்முடைய குழந்தைகள் பேசும். நிறைய வீட்டுல வந்து குடும்பத்துல சந்தேகம் செய்ததே கிடையாது. சில பிள்ளைகள்லாம் சந்தேகம் கேட்டா அவன் ஐயாவுக்கு கடுமையான கோவம் வரும். இதோட வாத்தியாருக்கு ரொம்ப கோவம் வரும். ஆனா சந்தேகம் வருதுன்னா நாளைக்கு உங்க ஐயா வளர்ந்துருங்க. அதே மாதிரி அப்பாட்ட போய் சந்தேகம் கேட்டா சிலவங்க குட்டிடுவோம், ஒரே குத்து. சந்தேகமே கேட்டுக்கிட்டு இருக்கியா நாய போ ஒழுங்கா டிவி பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல அம்மா. ஏன்னா சந்தேகத்தை நம்ம முதல்ல நிவர்த்தி செய்யணும். ஒரு குழந்தை வந்துச்சு நேரம் வேகமா வந்து அம்மாட்ட கேட்டுச்சு, தண்டம் என்ன முண்டம் என்ன நாய் நாய்னா பேய் நாய் நின்றுச்சு. அவ அம்மா என்ன டென்ஷன்ல இருந்தாலும் தெரியாது. உடனே சொன்னா உங்க ஐயா நாய், நான் பேய், வீட்டுக்கு வாரவெல்லாம் தெண்டம், இந்த உட்காருது சேர் நாற்காலிலாம் முண்டம் தான். உடனே பார்த்தா இந்த பிள்ளை ஓவோ முண்டங்கு உட்காருது, வீட்டுக்கு வரவன் தெண்டம், அம்மா நாய் ஐயா பேய். ஓகே முடிஞ்சு வச்சு. நேரையா பெரியப்பா பெரியம்மா எல்லாம் சொந்தக்காரங்கெல்லாம் வந்தாங்க. வாங்க தெண்டங்களே முண்டத்துல உட்காருங்க, நாய் குடிச்சுக்கிட்டு இருக்கு, பேய் பேப்பர் பார்த்துக்கிட்டு இருக்குன்னு. அப்போ வாழ்க்கையில வந்து நாம சொல்கிறது தான் குழந்தைகளுக்கு போய் சேருமே தவிர நல்ல எண்ணங்களை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதான் உயிரிழத்து அன்பு வேண்டும், தெய்வம் உண்மை என்று தானறிய வேண்டும், வைரமுடைய நெஞ்சு வேண்டும், வாழும் முறைமையடி பாப்பான். அந்த குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய நல்ல பண்புகளையும் பண்பாடுகளையும் நாம் சொல்லிக் கொடுக்கும் போது நல்ல சமுதாயம் உருவாகும். அப்படிப்பட்ட சமுதாயம் உருவாவதற்கு நாம் நல்ல கருத்துக்களை நாம சிறப்பான முறையில் சொன்னோம்னா நம்ம என்னைக்கு சிறப்பா இருக்கலாம். ஒரு டாக்டர் வந்து போர்டு போட்டிருந்தாரு, 500 ரூபாய் ஃபீஸ், உங்களுக்கு குணமாகவில்லை என்றால் 1000 ரூபாய் திருப்பி வழங்கப்படும் போர்டு போட்டார். ஒருத்தன் வந்தா இவர்கிட்ட டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி அதனால ஒரு 500 ரூபா எடுத்து காய்ச்ச மாதிரி இருக்கு, எனக்கு மண்டேடி மாதிரி இருக்குன்னா அதனால சொன்னா எனக்கு இப்போ கொஞ்சம் ஞாபக மறதி இருக்கு டாக்டர் அப்படின்னா. ஒரு ஞாபக மறதி இருக்கா, சரி சரி சரி, வேற என்ன இருக்குன்னா எனக்கு டேஸ்டே தெரிய மாட்டேங்க டாக்டர்னா. இதெல்லாம் பிரச்சனை கிடையாது, இருந்தாங்க மாத்திரை சாப்பிடுங்கன்னு சொல்லி மாத்திரை கொடுத்து அனுப்பிட்டான். அந்த மாத்திரை கொடுத்து விட்ட பிறகு இவன் வாரான் ஒருத்தன் வந்து டாக்டர் சொன்னான், டாக்டர் நீங்க மாத்திரை மருந்துலாம் கொடுத்தியா, ஒண்ணுமே ஒப்பேரல, எனக்கு டேஸ்டே நாக்கில் தெரிய மாட்டேங்குது, மண்ணை தின்ன மாதிரி இருக்கு, நீங்க சொன்ன என்ன சொன்னீங்க சரியாகலன்னா ரூபா திருப்பிட்டாருன்னு, எனக்கு சரியில்லை 1000 ரூபா கொடுங்க அப்படின்னு திண்டம் பேசினான். டாக்டர் உண்மையை செய்யல, நர்ஸை கூப்பிட்டார். நர்ஸ் அந்த 8ஆம் நம்பர் பாட்டில கொண்டாடினார். அந்த இருந்து ஒரு அவுன்ஸ் எடுத்து நாக்கில் ஊதுனாச்சு. என்ன வாங்குத்தரத்தை கொண்டு வாயில ஊத்துதா அப்படின்னா, ஏன் உனக்கு தான் சோக தெரியுதுல்ல, அப்புறம் துட்டை கட்டு வரேன்னா நான் போ அப்படின்ட்டார். வரங்கிட்டார், சரிட்டு போயிட்டேன். திருப்பி அந்த ஒரு வாரம் கழிச்சு வந்தான் டாக்டர்கிட்ட வந்து, டாக்டர் எனக்கு இப்போ ரொம்ப ஞாபகம் மறதி அதிகமா இருக்கு, என்னன்னே தெரியல டாக்டர், என்னன்னே மறந்து போது ஞாபகமே இல்லை. அப்படியா, சரி உனக்கு இப்போ என்ன அப்படின்னு இருக்கேன், இந்த 500 ரூபா வாங்கினீங்கலாம் 1000 ரூபா தர வேண்டியெல்லாம் 1000 ரூபா உனக்கு மறதி ரொம்ப இருக்கு அப்படின்னா. ஒண்ணுமே இல்லை, நர்ஸை கூப்பிட்டு நர்ஸ் அந்த 8ஆம் நம்பர் பாட்டில் எடுனா, டாக்டர் வேண்டாம் டாக்டர் வேண்டாம் டாக்டர், பாத்தியா உனக்கு ஞாபகம் இருக்கலாம், 8ஆம் நம்பர் பாட்டில் ஞாபகம் இருக்கலாம், போயிட்டு. ஏன்னா ஏமாத்தலையும் கில்லாடி இருக்கான். ஒருத்தான் பல் டாக்டர்கிட்ட போய் பல்ல கொடுங்க போனேன். உன்ன பல் டாக்டர்கிட்ட எவ்வளவு ரூபான்னு கேட்டான். அவரு 1000 ரூபான்னு பல்ல கொடுங்க. பல் டாக்டருக்கு அப்படியே அப்படியா யாரும் தப்பா நினைச்சுக்கிட்டாங்க. இது வெளியூர்ல நடந்த உடனே பல் டாக்டர் தான் 1000 ரூபான்னா. அப்பா இந்த சின்ன பல்ல புடுங்க 1000 ரூபான்னா. பல்ல புடுங்கெல்லாம் அவ்வளவு ரூபா கிடையாது, பல்ல வெறுமனை கொடுக்கறதுக்கு 200 ரூபா தான், இதுக்கு ஊசி போட்டு மயக்க மருந்து கொடுக்கோம்ல அதுக்கு தான் 800 ரூபான்னா. அதாவது எனக்கு மயக்க மருந்துலாம் ஒன்றும் கொடுக்க வேண்டாம், நீர் பல்ல மட்டும் பிடுங்கினா போதும் 200 ரூபா தரேன்னா. அப்படியே மயக்க மருந்து கொடுக்காமலே பல்ல பிடிங்கலாமா, அதெல்லாம் பார்த்துக்கலாம் டாக்டர், நான் நாளைக்கு வரேன், எனக்கு பல்ல மட்டும் பிடுங்கன்ட்டான். அதே மாதிரி கரெக்டா 8 மணிக்கு வந்தான். பல்ல பிடுங்கினாரு, சத்தம் கிட்ட ஒண்ணுமே போடல, கப் சிப்புன்றா பல்ல பிடுங்கினாரு. அந்த 200 ரூபா கொடுத்தான். டாக்டர் பார்த்தாரு, 200 ரூபாலாம் வேண்டாம், என் வாழ்க்கை சர்வீஸ்லேயே ஊசி போடாம மயக்க மருந்து கொடுக்காம பல்லு பிடிங்கி சட்டம் பண்ணாம இருந்து நீதானே, இந்த 500 ரூபான்னு டாக்டர் 500 ரூபான்னு அனுப்பிட்டாரு. அதனால சாயந்தரம் பல் டாக்டர்லாம் சேர்ந்து ஒரு 10 பேர் சேர்ந்து பேசியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு கேஸ் பார்த்தேன், பாதி பல்ல பிடுங்க வந்தவன் மயக்க மருந்து வேண்டான்ட்டான், நான் பல்ல பிடுங்கின சட்டம் போடாம இருந்தான், எனக்கு ஆச்சரியப்பட்டு போய் 500 ரூபா கொடுத்தேன்னா. அப்பதான் இன்னொரு டாக்டர் சொன்னாங்க, பாவி என்கிட்ட ஊசியை போட்டு ஓட்ட வந்து பல்ல பிடிங்கிருக்காங்கன்னா
ஒருத்தர் ஊசியை போட்டுட்டு உட்கார வச்சிருக்காரு, அவன் இங்க வந்து பல்ல பிடிக்கிட்டு போயிட்டான். அப்ப நிறைய ஏமாத்து வந்து கூட்டிட்டு தெற்கு பஜார்ல உண்மையே நடந்தது. தெற்கு பஜார்ல ரத்னா சலூன் ஒரு சலூன் இருக்கு, இந்த சௌராஷ்டிரா ஏரியால இருக்கு. அந்த சௌராஷ்டிரா ஏரியால ஒரு பையன் வந்து ஸ்டூல்ல உட்கார்ந்து இருந்திருக்கான், யாருன்னு தெரியாம ஒரு பையன் உட்கார்ந்து இருந்திருக்கான். ஒரு வயசான ஒரு பெரியவர் வந்திருக்காரு, வந்து பையனுக்கு முடிய வெட்டுங்க அப்படின்னு இருக்காரு. அதனால பையனுக்கு முடி வெட்டா அந்த வெட்டு கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கு. முதல்ல நமக்கு வெட்டு அப்படின்னு நமக்கு வெட்டிட்டு பையன் நிக்கட்டும், வெட்டிக்கிட்டு இருக்கட்டும், நான் மார்க்கெட் போயிட்டாருன்னு போயிட்டான். இந்த பையன் யாருன்னு தெரியாது, முடி வெட்டணும், முடி வெட்டிட்டு போயிட்டான். இந்த பையன் எவனே தெரியாது. இப்படி ஏமாத்து தெற்கு விசாரம் நடந்திருக்கு. அப்போ வாழ்க்கையில எப்படிலாம் ஏமாத்து நடக்குங்கிறத பார்க்கறது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப கவனமாக நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.